வணக்கம். ஒருவரி செய்திகளில் இருந்து நான் உங்கள் வாசு. இன்னைக்கு என்னென்ன தலைப்பு செய்திகள்னு பார்த்துடலாமா? வாங்க பார்க்கலாம். காவல்துறையில் பணியாற்றும் பெண் காவலர்கள் குறித்து வீடியோ ஒன்றில் அவதூறாக பேசியதாக பதிவு செய்யப்பட்ட வழக்கில் அதிகாலையில் யூடியூபர் சவுக்கு சங்கர் கோவை மாநகர சைபர் கிரைம் போலீசாரால் தேனியில் கைது செய்யப்பட்டார். காலிஸ்தான் பிரிவினைவாதி ஹர்தீப் சிங் நிஜார் கைது செய்யப்பட்ட விவகாரத்தில் தாக்குதல் நடத்தியதாக கூறப்படும் 3 இந்தியர்களை கனடா போலீசார் கைது செய்துள்ளனர். தொல்லை மற்றும் பெண் கடத்தல் புகாரில் தேவகவுடாவின் மகன் HD ரேவண்ணா மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ள நிலையில் அவர் எந்த நேரத்திலும் கைது செய்யப்படலாம் என தகவல் வெளியாகியுள்ள நிலையில் அவர் முன்ஜாமீன் கோரி தாக்கல் செய்த மனு இன்று விசாரணைக்கு வருகிறது. தமிழகத்தில் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவுக்கு முன்னதாக பாஜக தலைமை கொடுத்த பணம் பூத் வரை செல்லவில்லை எனவும் சில வேட்பாளர்களை சுருட்டி கொண்டதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் இது தொடர்பாக டெல்லி மேலிடம் அறிக்கை ஒன்றை தயாரித்து அனுப்ப உத்தரவிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஆட்சிக்கு வந்ததும் 1000 தடுப்பணைகள் கட்டுவோம் என்று ஜம்பமாக அறிவித்துவிட்டு இதுவரை ஒரு செங்கல் கூட எடுத்து வைக்கவில்லை என திமுகவை தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை விமர்சித்துள்ளார். சந்திராயன் 3யை தாங்கள் வெற்றிகரமாக விண்ணில் செலுத்திய நிலையில் சோனியா காந்தி கிட்டத்தட்ட 20 முறை ராகுல் யானை ஏவ முயன்று ஒவ்வொரு முறையும் பரிதாபமாக தோல்வியடைந்தார் என அமித்ஷா காங்கிரஸை கிண்டல் செய்துள்ளார். லோக்சபா தேர்தலில் ஏன் வாக்களிக்கவில்லை என்ற கேள்விக்கு நடிகை ஜோதிகா ஆன்லைனில் கூட இருக்குல்ல என கூறியது தற்போது விவாதத்தை கிளப்பியுள்ளது. அதோடு ஓட்டு போடாத ஜோதிகாவை நெட்டிசன்கள் கடுமையாக விமர்சனம் செய்து வருகின்றனர். இளையராஜாவின் காப்புரிமை பிரச்சனை விஸ்வரூபம் எடுத்துள்ள நிலையில் தயாரிப்பாளர் கே ராஜன் இந்த விவகாரம் குறித்த கேள்விக்கு பதிலளித்துள்ளார். கட்டடம் கட்டும் கொத்தனாருக்கு அந்த வீடே சொந்தம் என்று சொன்னால் எப்படி இருக்குமோ அப்படி உள்ளது இளையராஜாவின் நியாயம் என பேசியுள்ளார். ராமேஸ்வரம் அருகே உள்ள பாம்பன் கடலில் புதிய பாலம் கட்டுமான பணி இந்த ஆண்டு டிசம்பர் மாதத்திற்குள் பணிகள் முடிந்து பயன்பாட்டிற்கு வர உள்ளது என தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது. அதிமுக ஆட்சியில் துவங்கிய நீர்வள திட்டங்களை திமுக அரசு கைவிட்டதே தற்போதைய வறட்சிக்கு காரணம் என்றும் திமுக அரசுக்கு குடிநீர் முக்கியமில்லை, பீர்தான் முக்கியம் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி விமர்சித்துள்ளார். ஒரு தேசிய கட்சியின் மாவட்ட தலைவர் பொறுப்பில் உள்ள இந்த நிலையில் சடலமாக மீட்கப்படுவது சட்ட ஒழுங்கு சீர்கேட்டின் உச்சம் என தமிழக அரசை காட்டமாக விமர்சித்துள்ளார் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி. காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி குறித்து ரஷ்ய செஸ் ஜாம்பவான் கேரி காஸ்பரோவ் கூறிய கருத்துக்கள் பரபரப்பை கிளப்பிய நிலையில் இது தொடர்பாக தான் சும்மா நகைச்சுவைக்காக சொன்னதாகவும் இதை யாரேனும் பெரிதாக எடுத்துக்கொள்ள தேவையில்லை என்று பதிவிட்டுள்ளார். இந்த நிலையில் சடலமாக மீட்கப்பட்டுள்ள நெல்லை கிழக்கு மாவட்ட செயலாளர் ஜெயக்குமார் ஒரு வாரத்திற்கு முன்பே மரண வாக்குமூலம் என எழுதி வைத்திருந்த கடிதம் சிக்கியுள்ளது. இந்த கடிதத்தில் பல்வேறு திடுக்கிடும் தகவல்கள் குறிப்பிட்டுள்ளார். நெல்லை மாவட்ட காங்கிரஸ் நிர்வாகி ஜெயக்குமார் கடந்த 30ஆம் தேதி தனது உயிருக்கு ஆபத்து இருப்பதாக புகார் அளித்திருந்த நிலையில் அவரது புகாருக்கே திமுக ஆட்சியில் இதுதான் நிலைமை என்றால் சாமானிய மக்கள் எதிர்கொள்ளும் சட்ட ஒழுங்கு பாதுகாப்பு குறித்து கேள்வி பலமாக எழுகிறது என்று தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை கேள்வி எழுப்பியுள்ளார்.